நம்மோட பாதுகாப்பு வியூக நிபுணர் எஸ்.ஆர். நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ராகுல் காந்தியினுடைய கருத்தை அடுத்தடுத்து கண்டனத்துக்குள்ளாகுது. பாதுகாப்புத்துறை சார்ந்து வருது. இராணுவத்தினுடைய இந்திய இராணுவத்தின் பாதுகாப்புத்துறை குறித்து ஒரு உண்மையான இந்தியர் இப்படி பேச மாட்டார் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. அதற்கு ராகுல் காந்தி தரப்பும் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. உங்கள் பார்வை என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க? தேச விளக்கத்தை ஒன்று கொடுத்தா எப்படிங்க? ஒரு லாஜிக்கே இல்லாத விளக்கம். எந்த எதிர்கட்சி தலைவராக இருப்பது சரி, நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருப்பது தவறு. அவர் எதிர்கட்சி தலைவராக செயல்படுகிறாரா இல்லை நாட்டின் எதிர்கட்சியோட தலைவராக? எதிர்கட்சின்னா நாட்டுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பக்கத்து நாடு பிலாவல் பூட்டோ மாதிரியோ இல்லை ஷாபாஸ் ஷெரீஃப் மாதிரியோ இவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? முதல்ல 2000 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார், திரும்பி 4000 கிலோமீட்டர்னாரு, திரும்பி 44,000 கிலோமீட்டர். அவர் சொல்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்லையாவது அவர் நிற்கிறாரா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் இது நிலையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் கொடுக்க முடியுதா? அவருக்குன்ட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை இருக்கா? ஏதாவது ஒரு நல்லதை பேசியிருக்காரா பாராளுமன்றத்தில்? நான் 5 விஷயங்கள் நான் சொல்கிறத இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த போரை வேற மாதிரி அணுகியிருக்கலாம் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு சொன்னார். அந்த 5 விஷயங்கள் என்னன்னு மக்களுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கல்ல மக்களவையில் பேசுறதுக்கு. எதிர்கட்சி தலைவரா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கல்ல. அப்போ அவர் அந்த 5 இவர் என்ன கருத்து சொல்ல வந்தார்ன்றதை மக்கள் முன்னாடி வைத்திருக்கலாம் அல்லவா? அரசாங்கத்தை நெருக்கடியில் தள்ளியிருக்கலாம் இல்லையா? எதிர்கட்சி வேணாம் நான் சொல்ல மாட்டேன் சார், எதிர்கட்சி இருக்கணும். ஜனநாயகத்துக்கு அடையாளமே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தான். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பது அவர் கட்சிக்கும் நாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. அதை தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முறை சொல்லியிருக்கு. அவர் இந்தியரா செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, அஃப்கோர்ஸ் எனக்கு வயசு கம்மி, திருப்பதி சாருக்கு என்னோட வயது அதிகம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த எதிர்கட்சி தலைவர் மீதாவது இது மாதிரியான கண்டனத்தை என்றாவது எப்பொழுதாவது எந்த நீதிமன்றமாவது தெரிவித்துள்ளதா இந்திய வரலாற்றில்? உங்களோட பேச்சு ஒரு இந்தியன் குடிமகனோட பேச்சாக இல்லை அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாக பேசலைன்னா நான் என்ன சொன்னேன், தார்மீக ரீதியில் சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வைத்துக்கொண்டே அது ஆப்சுவல் டிக்டம் அப்படின்வாங்க, அப்சர்வேஷன் அப்படின்வாங்க. அப்சர்வேஷன்னே வச்சுக்கலாம். அப்சர்வேஷனாக இருந்தால் கூட நீ சரியில்லையே, நீ ஒழுங்காக நடந்துக்கலையேன்னு சொன்னால் தார்மீக ரீதியில் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்து சசி தரூருக்கோ மணிஷ் திவாரிக்கோ வேற யாருக்கோ, ஏன்னா தருண் கோகாய் பேரை நான் எடுக்க ஏன் விரும்பவில்லை என்றால், அசாம் முதலமைச்சர் தருண் கோகாய் மீது அவரின் மனைவி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சாட்டியுள்ளார். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர்களுக்கும் ஐஎஸ்ஐ நடத்தும் என்ஜிஓக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்றும், தருண் கோகாயின் மனைவி கௌரவ் கோகாயின் மனைவி பல்வேறு முறை பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் என்றும் ஒரு குற்றச்சாட்டு இன்னும் இருக்கிறது. ஒரு பக்கம் எதிர்கட்சி துணைத் தலைவரை பார்த்தாலும் இது மாதிரி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. இவரை பார்த்தா சைனா கூட டீல் சைன் பண்ணிட்டு வந்தார். இது வரைக்கும் அந்த டீல் என்னன்னு சொல்ல முடியல. சைனா ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு காசு கொடுத்துருக்கு. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனில் யார் முக்கியமான மெம்பராக இருக்கா? இவர் ஏன் டோக்லாம் நடக்கும்போது சைனாவோடு போயிட்டு இரவு விருந்துக்கு சென்றார்? அப்போ தெரியலையா இந்தியா எவ்வளோ நிலப்பரப்பை கொடுத்துள்ளதுன்ட்டு? இவர் சைனாவோட மவுத் பீஸாக பேசுகிறாரா இல்லை இந்தியாவோட மவுத் பீஸாக பேசுகிறாரா? ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு இருக்க வேண்டிய ஒரு தன்மையோடு பேசுகிறாரா? நீங்கள் மோடியை வெறுக்கலாம், எதிர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம் சார், அது இயல்பு, அது அரசியலில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாட்டை வெறுப்பதோ இராணுவத்தை வெறுப்பதோ எப்படி சார் இயல்பாக எடுத்துக்க முடியும்? இராணுவத்தை வெறுக்கலை, நம்ம இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கதா செய்தி வருது. செய்திகள் நாளிதழ்கள்லாம் செய்தி அடிப்படையில் நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், வெளிப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் பேசுகிறேன். வேர்டு கில்ட் இட் செல்ஃப் இஸ் ராங் சார். இராணுவ தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்னு சொல்லலாம், வீரமரணம் அடைந்தனர் தான் சொல்லணும். இராணுவ வீரர்களை நம்ம சொல்லும்போது என்னைக்காவது இராணுவ வீரன் கொல்லப்பட்டான்னு சொல்றோமா? இல்லை. அவங்க உயிரை தியாகம் கொடுக்குறாங்க நாட்டுக்காக, அது வீரமரணம், உயிர் தியாகம் அப்படி சொல்லணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் கில்டு, தேவர் பீட்டன். அவங்க என்ன ரோட் சைடு ரவுடிஸா இல்லை சட்டவிரோத
பயம் விமர்சனம் சக்திகளா கேள்வியா இருந்தாலும் பயன்படுத்துற வார்த்தையே சரியில்லாத வார்த்தை அந்த வார்த்தையின் அந்த அந்த வார்த்தை ஜாலம் துவனி அந்த சாடும் விதம் நீங்க சாடுறது எதிர் அதாவது ஆளுங்கட்சியை சாடுறதா இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க சாடும் விதத்துல கில்டு 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 அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயம்? ஹவு கேன் an ஆர்மி ஆஃபீஸரோ இல்ல ஆர்மி சோல்ஜரையோ கில்டுன்னு எப்படி சொல்லலாம்? எழுதவே கூடாது சார். அது மாதிரி மாட்டர்ட் ஸ்லெயின் சோல்ஜர்னோ இறந்த உயிர் தியாகம் கொடுத்த சோல்ஜரை கூட ஸ்லெயின் அப்படின்னுவோம். ஸ்லெயின்னா உயிர் தியாகம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தும் வண்ணம் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்டா எங்க பாட்டி யார் தெரியுமான்னு சொல்றாரு. என்னைக்காவது இந்திரா காந்தி அம்மையார் வாயிலிருந்து இது மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க எதிர்பார்த்திருக்க முடியுமா? இந்த விவகாரத்தில் மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் தெரிவிக்கிற கருத்துக்காக இருக்கட்டும், டெட் எக்கானமி அடுத்த கருத்து. டெட் எக்கானமி எப்படி அவங்களோ இன்னைக்கு வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் எல்லாமே ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது, இந்த வருடத்துக்குள்ளேயே வந்து இந்த வருடமோ இல்லை அடுத்த வருடம் முதல்லையோ வந்து ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணிடும் இந்தியா. $4.2 பில்லியன் வந்துருச்சு, இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 27 மூன்றாம் இடத்துக்கு வந்துட போறோம்னு சொல்றாங்க. அப்போ டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் சொல்றாருன்னா அதையே வந்து இவரும் சொல்றாருன்னா அப்போ இவர் என்ன பேச வர்றாரு? அந்நிய அரசுகளின் கைக்கூலியாக ராகுல் காந்தி செயல்படணும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அவர் அப்படி செயல்படுவதால் அவருக்கு நன்மை வரும் என்று அவர் எதிர்பார்த்தால் அது நாட்டுக்கு எதிரான செயலாகத்தான் கருதப்படும். மக்கள் அவரை இப்பொழுது 99 கொடுத்தவர்கள் அவரை ஒரு சீட்டு கூட இல்லாமல் ஆக்குவதற்கு யோசிக்க மாட்டார்கள். ரெண்டாவது பீகாரில் வாய்க்கு வந்ததை பேசினாங்க, என் நம்பரே இல்லைன்னாங்க. இப்போ 2 இபி கார்டு இருக்கு அவருக்கு. பேசலாம் சார். மீண்டும் நிரஞ்சன், வெளி விவகாரம், பாதுகாப்பு, இராணுவம் சார்ந்து எங்களுக்கு ஒரு வெளிப்படையான தகவலை அரசு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த எல்லை வரை வெளிப்படையான தகவலை கொடுக்கலாம் அப்படின்னா எந்த எல்லை இருக்குது? இவர் கேட்கிறது, இவர் வைக்கிற விமர்சனமும் சரியா? அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சில விஷயங்களுக்கு அப்ளை ஆகாது. அதே மாதிரி வெளிப்படையாக சொல்லணும்னா வெளிப்படையாக ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக சில விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய விஷயத்தை எதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம அணுக வேண்டுமோ அதை பாதுகாப்புடன் தான் அணுக வேண்டும். இவர் சொன்னார் ட்ரம்ப் இஸ் எ லயர், ட்ரம்ப் இஸ் எ லயர் அப்படின்னு வந்து பிரதமர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாட்டின் ஜனாதிபதியை இந்திய பிரதமர் எப்படி வந்து அப்படியே அவருக்கும் நமக்கும் பிரச்சனை இருந்தால் உலகத்தின் எந்த தலைவரும் பேசலன்ட்டாரு அப்படின்னா அது உள்ள வந்துருது. எந்த தலைவருமே இதுவரை இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பிரதமரை கூட அவர் பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லைங்க. ஏன்னா பாராளுமன்றத்தில் இல்லாத நபர்களை பற்றி பேசுவதோ அவர்கள் பேர் எடுப்பதோ மரபுக்கு எதிரான செயல் ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு வெளிநாட்டு அதிபரையோ இல்லை பிரதமரையோ இங்கே இருக்கும் பிரதமர் வந்து பேரை சொல்லி அவர்கள் பொய் சொல்கிறார்கள், அவர்கள் தப்பானவர்கள் அப்படின்னு அவர் வந்து வர்ணனை கொடுத்தாருன்னா 2 நாட்டின் உறவை அது மேம்படுத்துமா பாதிக்குமா? இது அடிப்படை புரிதல் வேண்டாமா? அதனால தான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். இவர் நினைக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரலன்றதையும் சொன்னார். ரெண்டாவது, சைனாவை பற்றி பேசும்போது சைனா குரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லிட்டு அவர் செய்த தவறுகள் என்ன, இவங்க அணுகுமுறை என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக எல்லாத்தையும் அவர் வந்து சொன்னார். எதை இவர் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆன் நீட் டு நோ பேசிஸ் அப்படின்வாங்க. இங்கே நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்ன கூப்பிடுறீங்கன்னா என்னோட வேலை என்ன, இங்கே வந்து நான் வந்து எந்த கருத்து சொல்லணுமோ அது வரைக்கும், அதை விட்டு நான் கேமரா எந்த ஆங்கிளில் இருக்குது, நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எனக்கு எதுக்கு? அப்போ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்கு இதை கொடுக்கறதுக்கு கேட்குறீங்க? ஏன் இது உங்களுக்கு தேவை? ஓ, கேட்குறதே உள்நோக்கம் தாங்கிறீங்க. உள்நோக்கம் இல்லாமல் ஏன்? அப்படின்னா நீங்கள் உள்நோக்கம் இல்லைன்னா நீங்கள் சைனாக்கு சப்போர்ட் பண்ணி முதல்ல 2000 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, திரும்பி 4000 கிலோமீட்டர் சொன்னீங்க, திரும்பி 44,000 கிலோமீட்டர்னு சொன்னீங்க. எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு ஸ்டாண்டில் இருங்க சார். எவ்வளோ உங்கள் தாத்தா பீரியடில் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம தொலைத்தோம் என்பதை வெளியே சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இந்திய முதல் பிரதமர், சாரி அதிகாரப்பூர்வமான முதல் பிரதமர் திரு நேரு அவர்கள், அதாவது வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போன பிரதமர். இந்தியாவோட முதல் பிரதமர் என்னை பொறுத்த வரைக்கும் நேதாஜி தான்.
நேரு அவர்கள் வந்து இப்போ சைனா கடந்த அரசை அமைச்சார் அவர் தான் அண்டமான்ல முதல்ல சுதந்திர நிலப்பரப்புல ஒரு அரசு அமைச்சது அவர் நேதாஜி தான். இவர் வந்து வெள்ளக்காரன் விட்டுட்டு போன பிரதமர். ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டார் அந்த லாஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு ரூல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து சைனாக்கு எவ்வளோ விட்டு கொடுத்தாரு, இந்தி சீனி பாயின்னு எதுக்கு எடுத்து வந்தார், பஞ்சஷீல்னு எதுக்கு எடுத்துகிட்டு வந்தார், சைனாவை ஏன் நம்பினார், மை ஹார்ட் கோஸ் டு நார்த் ஈஸ்ட்னு ஏன் சொன்னார், நார்த் ஈஸ்ட்டை கைவிட்டுட்டார் அன்னைக்கு நீஃபாவை சைனா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தரின் பேரன் சைனாவுக்கு வக்காலத்து வாங்குவதில் என்ன அதிசயம், என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்க போகுது. ரெண்டாவது, அவர் பீரியட்லையும் இராணுவத்தை கொச்சைப்படுத்தினார். சாம் மேனக்ஷா வந்து கோர்ட் மார்ஷல் பண்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்க. திம்மையாவை ரிசைன் பண்ண வச்சார் நேரு, அசிங்கப்படுத்தி ரிசைன் பண்ண வச்சார். எத்தனையோ இராணுவ அதிகாரிகளை அவர் களங்கப்படுத்தினார் நேரு அவர் இருந்த அதிகாரத்தில். அதே போல்தான் ராகுல் காந்தியின் செயல்பாடுகளும் இன்று நேருவின் செயல்பாடுகளை கிட்டத்தட்ட நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் அதே மாதிரி தான் இருக்கிறது. சைனாவை நம்புவது, இந்திய இராணுவத்தை குறை சொல்வது, இழிவாக பேசுவது. ஒருவேளை அங்கிருந்து வந்த ஜீனா, இது இந்திரா காந்தியின் மரபல்ல. ராகுல் காந்தி மட்டுமல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களாக இருக்கிற ப. சிதம்பரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகல்காம் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கரெக்டான கேள்வி. பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க. அப்போ துப்பாக்கி எங்கேருந்து வந்தது? பாகிஸ்தான்லேருந்து வந்ததா இல்லை இவர் சப்ளை பண்ணாரா? பாகிஸ்தான் துப்பாக்கி தானே. கிரனேட் எங்கேருந்து வந்தது? சரி, பாகிஸ்தான்லேருந்து வரல. அப்போ என்ன சொல்ல வர்றார்? காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்று சொல்றாரா? இந்திய முஸ்லிம்களையே தீவிரவாதிகள் என்று சொல்றாரா? ஒரு காலத்தில் இந்து தீவிரவாதம் என்று கட்டமைத்து அதை கோர்ட் வரை எடுத்து சென்று இன்று கோர்ட்டால் அந்த குற்றச்சாட்டில் யாரையெல்லாம் இவர்கள் கைது செய்து குற்றவாளிகள் என்று நிறுத்தினார்களோ கோர்ட் முன், அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அது சாத்வி பிரக்யா ஆகட்டும், இல்லை கர்னல் ஸ்ரீகாந்த் புரோஹித் ஆகட்டும், எல்லாரும் மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தை பற்றி நான் பேசுகிறேன். இது சிதம்பரம் பீரியட்ல எதிராக வாக்குமூலங்களும் நிர்பந்தப்படுத்தப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் இவர் வந்து அப்போ இந்து தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம், இவங்க தீவிரவாதத்தையே வந்து மதசாயம் பூசிட்டு உட்காந்துருப்பாங்களா? அப்போ காஷ்மீரிகள் தீவிரவாதிகள்னு சொல்ல வர்றாரா இவர்? அப்போ பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்க வர்றாரா? அப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ பாகிஸ்தான் எந்த தீவிரவாதத்திலையும் ஈடுபடல, பாகிஸ்தான் எதுவும் பண்ணல, பாகிஸ்தான் வந்து உத்தமர்களால் ஏற்படுத்தப்பட்ட நாடு, வெறும் உத்தமர்களே வாழும் நாடு. அப்போ இந்தியா மாத்திரம்தான் தீவிரவாதிகளின் நாடு, இந்தியாவில் வருபவன் ஒவ்வொருத்தனும் தீவிரவாதி. அப்போ இந்தியன் இன்னொரு இந்தியனை கொல்வதற்கு துப்பாக்கி ஏந்துகிறான் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? அந்த துப்பாக்கிகள் வெறும் பாகிஸ்தானிலிருந்து காக்கா தூக்கிட்டு வந்து போடுகிறது, அந்த துப்பாக்கிகளை கொண்டு இந்தியர்களை சுடுகிறார்கள் சொல்ல வரீங்களா? இது ஒரு முன்னாள் ஒரு பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் ஒரு உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் பேசும் அழகா இது? 80 வயசு ஆயிடுச்சு பாவம் மனிதருக்கு. வயது மூர்ப்பின் காரணமாக அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவர் பேசுவதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, அவரையும் நான் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. அவர் மகன் அதற்கு நேர்மாறான கருத்தையும் வைத்துள்ளார் சில விஷயங்கள்ல. அதே மாதிரி சசி தரூர் பாருங்க, மணிஷ் திவாரியை பேச விட்டாங்களா பாராளுமன்றத்தில் இந்த டிபேட்ல? அவர் சசி தரூர் அவர்களை பேச விட்டாங்களா? அவங்க 2 பேர் கூட காங்கிரஸோட எம்பிக்கள் தானே, ஏன் பேச விடல? ஏன்னா காங்கிரஸிலும் சில பேர் வந்து நாட்டின் ஒற்றுமைக்கு சிந்திக்கும் நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. நிரஞ்சன், நிறைவு கருத்து சுருக்கம். நிறைவு கருத்து ஒரே ஒரு கருத்து தான் சார். காங்கிரஸ் முக்து பாரத் இல்லை, காந்தி ஃபேமிலி முக்து பாரத். காந்தி, அதாவது போலி காந்திகள் சோனியா, ராகுல், பிரியங்கா என்று கூறப்படுகிற அவங்க மட்டும் இல்லை, மற்றவங்க தலைவர்களும் அப்படித்தானே பேசுறாங்க கிட்டத்தட்ட, குறிப்பிட்ட சிலர். பட் அந்த மொத்த கட்சியை அழிக்கிறது என்றது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அது ஜனநாயகத்துக்கும் ஏற்படுதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும், நான் என்னோட தனிப்பட்ட கருத்து, எதிர்கட்சிகள் தேவை இந்த நாட்டுக்கு. ஆனால் இந்த நாட்டுக்கே எதிரியாக செயல்படும் கட்சிகள் தேவை அல்ல. அது என்னோட முதல் கருத்து. கடைசி கருத்து, என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டின் நலனை யார் பேணி காக்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்க வேண்டும். அது ராகுல் காந்திக்கு அந்த தன்மை இல்லாததால் அவர் உடனே அவர் பதவியை ராஜினாமா செய்தால் நாட்டுக்கு நல்லது, அவர் கட்சிக்கு நல்லது, இந்திய இறையாண்மைக்கு நல்லது. நன்றி சார்.